ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஈவினிங் ஸ்நாக்ஸு சூப்பரான ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம். எப்போவுமே நம்ம உருளைக்கிழங்கு கடலை மாவு வச்சு பஜ்ஜி போடுவோம். இப்போ நான் புதுவிதமாக கோதுமை மாவு அரிசி மாவு கொஞ்சோண்டு போட்டு சூப்பராக பண்ணியிருக்கேன். இந்த மெத்தடில் பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு நம்ம 1 கப்பு கோதுமை மாவு எடுத்துக்குவோம். ஒரு 1/4 கப்பு அரிசி மாவு எடுத்துக்கோங்க. அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. உப்பு போட்டுட்டு இதுக்கு கொஞ்சம் பெருங்காய பொடி போட்டுக்கோங்க. பெருங்காய பொடி கொஞ்சம் போட்டுட்டு இந்த ஸ்நாக்ஸ் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதில் நம்ம பெப்பர் பொடி போட்டுக்கலாம். மிளகுத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க காரத்துக்கு. மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. ஏன்னா இது அரிசி மாவு கோதுமை மாவுன்றனால காரம் நல்லா பிடிக்கும். கொஞ்சம் கரம் மசாலா 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. கொத்தமல்லி பொடி பொடியாக நறுக்கிறத கலந்துக்கோங்க. ஏன் பெப்பர் பொடியும் நான் போட்டிருக்கேன், கரம் மசாலாவும் போட்டிருக்கேன்னா இதில் பேக்கிங் சோடா 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. நல்லா காரம் எடுக்கும். எவ்வளோ தான் போட்டாலும் அது நல்லா எடுத்து கொடுக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பேக்கிங் பவுட்ரு போட்டுக்கோங்க, இல்லைன்னா பேக்கிங் சோடா இருந்தாலும் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம நல்லா இதை தண்ணி ஊற்றி நல்லா கலந்து நம்ம பஜ்ஜி மாவு எப்படி கலந்துக்குவோமோ அந்த அளவுக்கு நம்ம கலந்துக்கலாம். இந்த இந்த ஸ்நாக்ஸை நீங்கள் செஞ்சு கொடுத்து பாருங்களேன். பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், வித்தியாசமான டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம போடுற உருளைக்கிழங்கு பஜ்ஜியை விட இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. நீங்கள் போட்டு செஞ்சு பாருங்கள். இந்த உருளைக்கிழங்கை நம்ம என்ன பண்ணுவோம், தோலை உரிச்சிட்டு ரவுண்டாக நீங்கள் உருளைக்கிழங்கு பஜ்ஜிக்கு நறுக்கிற மாதிரி நறுக்கி வச்சுக்கோங்க இந்த திக்னஸ்க்கு. இப்போ இந்த மாதிரி நறுக்கிட்டு தண்ணியில் போட்டு நல்லா அலசி எடுத்து வச்சுக்கோங்க. தண்ணியில் போட்டு அலசி எடுத்துக்கோங்க. இந்த ஸ்நாக்ஸ் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது, வித்தியாசமாக இருக்குது. கொத்தமல்லி, கரம் மசாலா, இந்த மாதிரி பெப்பர் பொடி இதெல்லாம் போட்டு நம்ம பண்ணுறதுனால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இது கோதுமை மாவில் பண்ணீங்களா அப்படின்ற மாதிரியே தெரியாது. கடலை மாவு பஜ்ஜியை விட இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம இதை நல்லா முக்கி எடுத்து ஒன்று ஒன்றா போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். எண்ணெயை காய வச்சுட்டு நல்லா காஞ்ச பிறகு ஒன்று ஒன்றா போடுங்க. நல்லா புஷ்ஷுன்னு எலும்பி வரும். நல்லா மொறுன்னு டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம கடல மாவில் போடுறது கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். இது ரொம்ப மொறுன்னு ரொம்ப நேரத்துக்கு கிறிஸ்பியாக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இதை செஞ்சு கொடுத்து பாருங்கள், குழந்தைகளுக்கு விரும்பி கேட்பாங்க. எண்ணெயும் அவ்வளோவா குடிக்காது, நல்லா இருக்கும் டேஸ்ட்டாக. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் வரும்.